إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقد قال تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وقال تبارك وتعالى في موضع آخر: ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أيها الإخوة، أوصيكم وإياي أولا بتقوى الله. إلا تقولون الله كي نبي الله صلى الله عليه وسلم மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தல்பீஸ் இப்லீஸ், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய தந்திரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். அல்லாஹ் இதை கேட்டு செயல்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், அவனுடைய தந்திரங்களிலிருந்து நம்மை தப்பித்து வைத்து நேர்வழியை சேர்த்துவானாக, இஸ்திகாமத்தை ஏற்படுத்துவானாக, மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை நமக்கு வழங்குவானாக. ஆமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப கால அடிப்படையில் என்னது நாம் என்ன படித்தோம்னு சொன்னால் முகத்தமான முன்னுரையில் நாம் படித்தது தல்பீஸ் இப்லீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த புத்தக சம்பந்தமான சில விஷயங்கள் சொன்னாங்க இமாம் ரஹிமுல்லா அவர்கள். அந்த ஷைத்தான் எப்படி மனிதனுக்குள்ளார வருவான், ஆரம்பத்தில் எப்படி நபிமார்களுடைய காலத்தில் இருக்கும்போது, தௌஹீத் இருக்கும்போது எப்படி இணை வைப்பு வந்தது, எப்படி மக்களை வழிகெடுத்தான்னு சொல்லக்கூடிய முக்கியமான காரணத்தில் சொல்லும்போது அறிவு ரீதியாக, அதுக்கப்புறம் மனிதனுடைய ஊசலாட்டங்கள், மன இச்சைகள், அதுக்கப்புறம் சந்தேகம் ஏற்படுத்துறது, ஒரு விஷயத்தில் உறுதியான ஒரு விஷயத்தை வைக்காமல் அந்த சந்தேகம் ஏற்படுத்துவது, இது போன்ற விஷயங்களை நம்ம முதன்மையாக அறிந்து கொண்டோம். பிறகு நபிமார்களுடைய வரலாறோட சில விஷயங்கள், அதுக்கப்புறம் முக்கியமாக மூட நம்பிக்கைகள் என்ற அடிப்படையில் எப்படி மூட நம்பிக்கைகள் அந்த ஷைத்தான் கொண்டு வந்தான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை படித்தோம். பிறகு இமாம் ரஹிமுல்லா அவர்கள் முதல் பாடம் என்ற அடிப்படையில் லுஸுமு சுன்னா வல் ஜமாஅ, அதாவது சுன்னத்தையும் ஜமாஅத்தையும் கெட்டியாக படித்து அதில் நிலைத்திருக்கக்கூடிய விஷயம், அதை கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டிய விஷயங்களை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். முதன்மையாக சுன்ன சம்பந்தமாக 2 வகுப்புகளும், அதுக்கப்புறம் ஜமாஅத் சம்பந்தமாக விரிவாக இல்லைனாலும் ஒரு அளவுக்கான விஷயங்களை 2 கிளாஸில் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு முக்கியமாக இமாம் ரஹிமுல்லா அவர்கள் சுன்னத்துக்கு எதிராக, ஜமாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அடிப்படையில் ஷைத்தான் வழியை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் என்ன செய்வான்னு சொன்னால், ஷைத்தான் சுன்னத்திலேருந்து தவிர வைப்பான், அதுக்கப்புறம் ஜமாத்தில் நிலையாக வைக்க மாட்டான், அதில் பிரிவினைகள் ஏற்படுத்துவான்னு சொல்ல பல விஷயங்கள் தெரிந்த பிறகு விதத்தான விஷயங்கள் எப்படி வருது, அனாச்சாரமான விஷயங்கள் அந்த மக்கள் மத்தியில் எப்படி ஊர்வடுது, மக்கள் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை போன்றோம் சென்ற வாரம் பார்த்தோம். அதற்கு தொடர்ச்சியாக இமாம் ரஹிமுல்லா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பித்அத்துடைய சில அடிப்படைகளை சொன்ன பிறகு, சில விஷயங்களை ஹதீஸ்களையும் சில வார்த்தைகளையும் சொன்ன பிறகு
இந்த பிதஅத்தான விஷயங்கள் வரும்போது மக்கள் எப்படி செய்வாங்க, மக்கள் அந்த விஷயங்களே சொல்லி வராங்க. இதில் சொல்லும்போது முக்கியமாக என்ன இருக்குதுன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு அளவுக்கு அவருடைய காலம் வரைக்கும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சஹாபாவுடைய காலத்தில் முக்கியமாக அந்த விஷயத்தில் இருந்து கடைசி அவருடைய காலம் வரைக்கும் எத்தனை பிரிவுகள் வந்ததோ அத்தனை பிரிவுகளையும் அவர் பட்டியல் போட்டு ஒரு சுருக்கமான 3-4 பேஜ்லேயே அவர் முடிச்சிடுறாரு. ஏன்னா 3-4 பக்கத்துலேயே இவ்வளோதான் இதோட முடிச்சிருது. இந்த பக்கங்கள் ஒரு 4-5 பேஜில் அதனுடைய விஷயங்கள் முடியுது. ஆனால் அதில் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், ரொம்ப விரிவாக இல்லைனாலும் ரொம்ப ஷார்ட்டாக அவங்களுடைய பேர், அவங்களுடைய விஷயங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் குறிப்பு பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், எதற்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது தெரியுமா? எதற்கு இந்த பிரிவினைகள், இந்த பிரிவினை தோன்றுவதற்கான முக்கியமான காரணங்கள், வருவதற்கான முக்கியமான விஷயங்களில் ஒன்று இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய பல செய்திகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இப்போது ஒரு 10 நிமிஷத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு அது தொடர்ச்சியாக பார்ப்போம். முதன்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வேதத்தை சரியாக பின்பற்றாமல் இருப்பது. அதாவது அல்லாஹ்வுடைய வேதம் என்பது நமக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் தெளிவு கொடுக்கக்கூடியது, நேர் வெளிப்படுத்தக்கூடியது. இந்த புத்தகத்தை விட்டு நம்ம வேற எங்கேயாவது போகிறோம், இந்த வழிமுறையை விட்டு, இந்த பாதையை விட்டு வேற எங்கேயாவது நம்மளுடைய சிந்தனைகள் போகிறோம்னு சொன்னால் அது வழி எடுக்க போகக்கூடியது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னால், நம்மளுடைய சிந்தனைகள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய பின்பற்றல் இருந்தாலும் சரி, எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பும் போதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தினான். என்ன சொல்றான்? வஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். நிச்சயமாக நீங்கள் இந்த பூமிக்கு போவீங்க, அந்த நேரத்தில் நான் உங்களை சும்மா வீணாக அப்படியே விட்டுற மாட்டேன், அப்படியே உங்களை என்ன செஞ்சிட மாட்டேன், நான் சும்மா விட்டுற மாட்டேன். நீங்கள் அங்கே போனீங்கன்னா என் தரப்பிலிருந்து, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். யார் என்னுடைய அந்த நேர் வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயமோ, அச்சமோ, கவலையோ, துக்கமோ அவங்கள்ட்ட இருக்காது. அப்போது இதே வசனத்தோட தெளிவுலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சூரத்துத் தாஹாவில் இருக்கக்கூடிய 123வது வசனத்தில் இதே விஷயத்தை சொல்லும்போது, ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடம் இருந்து நேர்வழி வரும். இப்போ நேர்வழி வரும்போது நீங்கள் எதை பின்பற்றக்கூடாது, எங்கே போகக்கூடாது, எதை பின்பற்றணும்னு சொல்லியாச்சு. எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அடிப்படை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவு. ஃபமன் தபிஅ ஹுதாயா ஃபலா யதில்லு வலா யஷ்கா. அவன் யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி அதில் இருக்கிறாரோ அவர் வழி எடுக்க மாட்டார். அதே மாதிரி வேற ஒரு கரடு முரடான பாதை வரும்ல, மன இச்சைக்கு தகுந்த மாதிரி போகக்கூடியது, சிந்தனைக்கு தகுந்த மாதிரி போகக்கூடியது, அது எல்லாமே வராது. அப்போ ஹிதாயத் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் செயல்படுவது என்பது இந்த ஹிதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. ஹிதாயத் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, நேர்வழி எது சொல்லப்பட்டிருக்கோ அதை கீழ்ப்படைந்து அதை செயல்படுத்துவது என்பது ஹிதாயத்தின் மீது செயல்படுத்துவதற்கான உரிமை. இதை விட்டு வேற எங்கேயாவது நம்ம போகும்போது அது வேற விஷயம். இரண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இரண்டாவது விஷயம், இந்த சுன்னா விஷயத்துல நாம படித்து கொள்வது, அறிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சுன்னா என்ன, நபி வழி என்ன, எப்படி இருந்துச்சு அந்த விஷயம் என்பது, ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆன் ஹதீஸை படித்து கொண்டு செயல்படுத்துவது என்பது மிக முக்கியமான விஷயம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய லா இலாஹா இல்லல்லாஹ் அதுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். அறிந்து தான் நம்ம சொல்ல முடியும், அறியாமல் சும்மா சொல்ல முடியாது. அதே வேற இடத்துல பார்க்கும்போது நீங்கள் குர்ஆன் வசனங்களை சிந்திக்காமல், படிக்காமல், தெரிந்து கொள்ளாமல் சும்மா பின்பற்றதில்லை. ஒரு அளவுக்கான நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் தெரியணும், கல்வி இருக்கணும். கல்வி இல்லாமல் போவது என்பது அதுவும் ஒரு
வழிகேட்டுக்கு போகக்கூடிய அமையக்கூடிய ஒரு விஷயம். ஆக யார் இந்த சுன்னா படித்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் இருந்து தவறுகிறார்களோ, நான் சொல்றது படிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அந்த விஷயத்தில் இருந்து தவறுகிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சுன்னத்தை பின்பற்றுவதிலிருந்து பெரும்பாலும் வழிகட்டு போவாங்க. அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்களுடைய விஷயத்துக்காக அவங்க செய்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா இந்த புத்தகத்துல இந்த செய்யணும், இதை கீழ்ப்படியணும், இந்த விஷயத்தை எடுத்துக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ்ப்படியணும் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவுபடுத்தினான். யார் இந்த சுன்னத்தை விட்டு வெளியே போறானோ அவனுடைய நிலைமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தியிருக்கான். யார் இந்த அல்லாஹ்வின் ரசூலையும் மாறு செய்கிறார்களோ அவர் வழிகேட்டில் இருக்கான். மாறு செய்யக்கூடிய விஷயம் ஏற்படக்கூடாது. ஆக இந்த சுன்னா என்னன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அறிந்து செயல்படுவது என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த சுன்னத்தை அறிவதும் இல்லை, நான் அதுக்கு பின்பற்றதோடைய விஷயத்தை எப்படி வேணாலும் நான் பின்பற்றிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அடிப்படை ஒருத்தர் புரிந்து வைத்திருக்கிறாருன்னு சொன்னா முதன்மையான வழிகள் என்ன? கல்வி ரீதியான உண்மையான கல்வி அவன்கிட்ட படிக்கல. அதாவது இப்போ என்ன சொல்றோம்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத் கொடுத்தான். இந்த ஹிதாயத்தை கிதாப், அதாவது குர்ஆனையும் ஹதீஸ் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஹதீஸ்லையும் வச்சிருக்கான். இந்த விஷயத்தில் நாம இருக்கும்போது தான் நமக்கான கல்வி கிடைக்கும். உண்மையான கல்வி இறைவனிடம் இருந்து நமக்கு போதித்து தந்த சொல்லி கொடுத்த அந்த வஹீயோடைய தொடர்போடு இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா மனிதன் அந்த வஹீயோடைய நடைமுறையில இருந்து தவறி போயிடுவோம். இப்போ முக்கியமானது என்னன்னு சொன்னா கல்வி படிப்பது அவசியம். அப்போ இந்த அவசியத்தை அறிந்து கொண்டு அந்த அடிப்படையில் செய்யணும்னு சொல்லக்கூடிய எண்ணமும் உருவாகணும், அதோடைய ஆர்வமும் தொடர்ச்சியாக இருக்கணும். இதுல இருந்து நான் படிக்க மாட்டேன், அதாவது தெரிந்து கொள்ள மாட்டேன், நான் அது எங்கேயாவது இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதுக்கான நன்மை விடுறது, அதுக்கான விஷயங்கள் என்ன சொல்றாங்கல்ல அதாவது கேட்கணும். அதாவது வழிகேடுல பெரிய வழிகேடு இருக்கு. அந்த வழிகேடுகளை ஒரு சில ஆலிம்கள் படிக்கக்கூடாது, அது போகாதீங்கன்னு சொன்னா அந்த ஆலிம்களுக்கு தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தோடைய வசனங்களையோ ஹதீஸ்களை சொல்லும் போது அதை நாம படிக்காம போறது என்பது இன்னைக்கு ஒரு வளமையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. என்னன்னாக்கா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸோடைய வசனங்களே சொல்லும் போது இதெல்லாம் நார்மல் ஆச்சே, தத்துவங்கள் இருந்தா சொல்லுங்க, உலகத்துக்கு நடைமுறைக்கு வர்றது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பொழுதுபோக்கான நிலை நமக்கு மத்தியில் வந்திருக்கு. இன்னைக்கு என்னன்னா நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுறது தாங்க, நமக்கு முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயம், உலகத்துல முன்னேற்றம் இருக்கணும், நம்ம அதுக்கு தானே இங்க அல்லாஹ் தஆலா அமைச்சிருக்கான்னு சொல்லக்கூடிய நல்ல விதமா சொல்றக்கூடிய விதத்துல பார்க்கிறோம். அது என்ன இருக்குன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல எது கல்வின்னு சொல்லி அந்த மக்கள் மற்ற மக்கள் கல்வின்னு சொல்லி புரிந்து வைத்திருக்கிறாரோ அதை தான் ஒரு மனிதன் தன்னுடைய முன்னேற்றக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் புரிந்திருக்கணும், அதுதான் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த சூழ்நிலை உருவாக்குனதுனால இவனும் அதன் பின்னாடி தான் போறான். அப்போ மார்க்கத்துல அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை முக்கியத்துவம் தந்து அதை படிக்க வேண்டும், அதுலதான் என்னுடைய வாழ்க்கை இருக்குது சொல்லக்கூடிய அந்த சாதாரண சிந்தனை கூட நமக்கு அந்த மனசுல இருந்து ஷைத்தான் போக்கிட்டான். சொல்ல வர்றது எதுக்குன்னு சொன்னா இந்த விஷயத்துக்காக தான். என்ன ஷைத்தான் இன்றைய காலத்துல நம்மளுடைய உள்ளத்துல எப்படி இருக்கிறான்னு சொன்னா இதுதான். நம்ம கல்வினா என்னன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து டெஃபினேஷன் சொல்றதுல இருந்து அது என்ன வரையறை சொல்றதுல இருந்து பெரும்பாலும் நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா வெளியில் போயிருக்கோம். இன்னைக்கு பெரும்பாலும் இஸ்லாமிய அடிப்படையில பேசக்கூடிய விஷயம் யார் இருந்தாலும் சரி அதாவது கேட்கலாம். ஆனா அது இல்லாமல் இன்னும் உலக ரீதியான விஷயங்கள், உலக ரீதியான தத்துவங்கள், முன்னேற்றமா அதுதான் முக்கியம் சொல்லிட்டு அது பின்னாடியே போறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமையக்கூடிய ஒரு விஷயம். சரி, அடுத்தது மூன்றாவது ஒரு விஷயம், அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தை என்ன சொல்லி இருக்கிறான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டா அதை பிடிச்சிருக்கணும். அந்த கயிறை இபாதத்தும் அதை
அடிப்படையில் செய்யணும், அதே வழிமுறையில் இருக்கணும். அல்லாஹ் சொல்லி எந்த முறையில் சொல்லி கொடுத்துருக்கானோ அதே முறையில் தன்னுடைய இபாதத் இருக்கணும். ஆனால் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நான் வச்சுக்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரி அல்லது மற்றவர்கள் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய விதத்துல நான் என்னுடைய காரியங்களை அமைச்சுக்கிறேன். என்னுடைய வணக்க வழிபாட இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன சொல்ற கொஞ்சம் மாத்திக்கிறேன். அப்போ அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஹிதாயத்தின் மீது இருக்கக்கூடிய விஷயமோ அல்லது உண்மையின் மீது இருக்கக்கூடிய நிலையான தன்மையோ அல்லது இக்லாஸ் சொல்லக்கூடிய உள்ளட்சம் அந்த இருக்கக்கூடிய விஷயமோ விட்டு விடுறோம். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது நம்ம இந்த 3 விஷயத்தை விட்டு செய்யறதுனால என்ன ஏற்படுதுன்னு சொன்னா, அந்த காரியம் அல்லாஹ்விற்காக செய்யப்படுறதில்லை. சரி, இது சொல்றது ரொம்ப கஷ்டமா தெரியுது. நான் சொன்னது இந்த வார்த்தை உங்களுக்கு புரியறது கஷ்டமா இருக்குன்னா சிம்பிளா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அதாவது மனுஷனுடைய எந்த காரியம் இருந்தாலும் சரி, மனிதன் யாருக்காக செய்யணும்? அல்லாஹுக்கு. ஆனால் மனிதன் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி செய்யாமல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி செய்யாமல், உலகத்துடைய காரியங்களுக்காகவோ உலகத்துடைய ஆசைவாசங்களும் உள்ளுடைய பொருளாதாரத்திற்காக அல்லது மற்றவர்களுடைய கருத்துக்களையோ மதிப்பையோ மற்றவர்களுக்காக திருப்திப்படுத்துவதற்காக செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால என்ன ஏற்படும்? இறைவனுடைய தொடர்பு அவன்கிட்ட போயிடும். ஹிதாயத்துடைய வழிமுறையில தொடர்பு என்ன இருக்கும்? எதை நீடிக்க வைக்கும் சொன்னா, இந்த உள்ளட்சம் தான் நமக்கு இருக்கக்கூடிய உள்ளட்சம் தான் அந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியது. இந்த உள்ளட்சத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னா, இஹ்லாஸ் அல்லாஹுக்காக மட்டும்தான் செய்யணும், முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா அந்த விஷயம் இருக்கணும். சூரத்துல் பைனால இருக்கக்கூடியது. இப்போ நம்ம இபாதத் செய்யும் போது நமக்கான இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹுக்காக தான் இந்த மார்க்கத்துல இருக்கிறதும் அல்லாஹுக்காக தான். இதை யாரால விட்டு போறோம், அதுல செய்யக்கூடிய விஷயங்களே வரக்கூடிய போக எல்லா விஷயமும் அல்லாஹுக்காக தான். பகைமை இருந்தாலும் சரி, குரோதம் இருந்தாலும் சரி, அல்லது நட்பு கொள்ளக்கூடிய விதத்துல இருந்தாலும் சரி, உறவு கொள்ளக்கூடிய விதம் இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய விஷயத்திற்காக. ரெண்டு, அல்லாஹுக்காக அல்லாஹ்வுடைய விஷயத்திற்காக சொல்ற ஒரு விஷயம். அப்ப இந்த விஷயத்தை நான் ஒரு அளவாக எடுத்துக்கொண்டு செயல்படுறதில்லை. இன்னைக்கு நம்ம மாறி போயிட்டோம். அப்போ நம்மளுடைய நோக்கங்கள் எதை நோக்கி போயிருச்சு? எதை நோக்கி போகுதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அல்லது உலகத்தை நோக்கி போயிடுச்சு. அப்போ நோக்கம், நம்மளுடைய நோக்கம் எது இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ் தான் இருக்கணும். நம்மளுடைய நோக்கங்கள் வேற விதமாக அமைத்து கொண்டு போகக்கூடிய நிலை நமக்கு இன்னைக்கு உருவாகி போயிடுச்சு. இது மூன்றாவது இருக்கக்கூடிய ஷைத்தான் நமக்கு நம்மளுடைய நோக்கங்கள் திசை மாறி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நமக்கு மாத்திட்டான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஆல இம்ரான்ல இருக்கக்கூடிய 101வது வசனம், வமை யஅதஸிம் பில்லாஹ் ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தின் முஸ்தகீம். யஅதஸிம் சொல்லக்கூடியது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையை கரெக்டாக செயல்படும் போது, அந்த ஹிதாயத்தோடு இருக்கும்போது, அந்த சிராத்துல் முஸ்தகீமில் நிலைத்திருக்கக்கூடிய விஷயம் ஏற்படும். இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இஹ்லாஸோட அந்த உண்மைத்துவத்தோட நீங்க இருக்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிரும்? அல்லாஹ்வுடைய உண்மைத்துவத்தோட இஹ்லாஸோட நீங்க இல்லைன்னு சொன்னா உங்களுடைய குறிக்கோள் மாறி போச்சு. குறிக்கோள், டார்கெட். இப்போ இன்னைக்கு உலகத்துல என்ன, எதுக்காக நம்ம செய்யறோம், எதுக்காக பண்றோம்னு சொன்னா, நம்மளுடைய நோக்கங்கள் செதில் போகுது. சரி, அடுத்தது 4வது விஷயம், தர்க்கு தஹ்கீக் التوحيد وعدم الإيمان والإخلاص والوقوع في الشرك والرياء. உண்மையிலே என்ன இருக்குன்னு சொன்னா, 4வது விஷயம் தௌஹீத் என்ன, தௌஹீதுடைய உண்மைத்துவம் என்ன சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தேடுவதிலிருந்து நம்மளுடைய என்ன சொல்றது, கொஞ்சம் அது தாமதமாகி கொள்வதோ அல்லது நமக்கு முழு கவனத்தை அதில் செலுத்தலாம். கவனம் இல்லாமல் பல நேரத்தில் நாம இருந்து கொள்ளக்கூடிய நிலை என்பது நமக்கு என்ன செய்யும் சொன்னா, தௌஹீதுடைய உண்மைத்துவத்திலிருந்து நமக்கு
வர செய்யாது. அப்போ தௌஹீதுல இருக்கணும்னு சொன்னா நமக்கு முழுக்க முழுக்க கவனம் தௌஹீதுல இருக்கணும். தௌஹீதுல இல்லை, கவனம் இல்லைன்னு சொன்னா, நான் கவனம் சிதறல் ஏற்படுதுன்னு சொன்னாலே அவனுடைய விஷயம் எங்கே போயிடும்? ஈமானுடைய குறைபாடு, உள்ளச்சத்துடைய குறைபாடுக்கு போயிடும். இதனாலதான் மனிதன் எதை செய்ய ஆரம்பிப்பான்னு சொன்னா, இணை வைப்போயோ அல்லது ரியாவையோ முகஸ்துதையோ அதை செய்ய ஆரம்பிப்பான், அல்லது பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்போ என்னன்னு சொன்னா, எது இருந்தாலும் சரி, நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்துல புரிந்து கொள்வதற்காக சொல்லணும்னு சொன்னா, உண்மை எங்க இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கொஞ்சமாவது அதுக்கான புரிதல் நமக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கணும். உண்மையான விஷயத்தை தேடிக்கொண்டே இருக்கணும். அது உயிரோட்டமே இருந்துகிட்டே இருக்கணும். நான் உண்மையை தேடிக்கணும், அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். உண்மையை நிலைக்க வைக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் நமக்கு ஹக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயத்திலே நமக்கு நிலை பெற்று வைப்பதற்காக அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். உயிரோட்ட இருக்கணும் எப்போதுமே. நான் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் நான் உயிரோட இருக்கிறேன், நான் ஹக்கில தான் இருக்கிறேனா சொல்லக்கூடிய விஷயத்தை உண்மையோட இருந்தாலும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். அதை எங்கேயாச்சும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகெடுத்து செஞ்சுட்டானா இல்லையான்னு சொல்லி அப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு இது ஒரு நம்மளுடைய ஈமானையும் நம்மளுடைய ஹக்கையும் நம்ம உயிரோட வச்சுக்கிட்டு அதை ஈமான்ல நிலைத்திருக்கக்கூடிய விஷயமா அமையும். ரஜான் சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா, ஒரு மனிதன் நான் தான் சொர்க்கத்துல, இப்போ 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தரை தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்கன்னா, அந்த ஒருத்தன் யாருன்னு சொன்னா நான் தான் நினைக்கிறோம். அந்த ஒருத்தன் யாருன்னு சொன்னா அது நான் தான் நினைக்கிறேன். ஏன்? நான் உண்மையை செயல்படுறேன்னு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அதே அடிப்படையில 1000 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தனை நான் நரகத்துல போடுவேன்னு சொன்னா அதுல இருந்து அச்சக்கூடிய நபர் நான் தான் இருக்கணும். புரியுதா? இதுதான் இருக்க ரஜான்னு சொல்லுவாங்க. அப்போ பயம் இருக்கணும், அங்க ஆறுதலும் இருக்கும், அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய விஷயம். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை. ஆக இங்க நரகத்துல போயிடுவானோ, இந்த வழிகட்டுல போயிடுவானோ, அந்த அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் போதுதான் மனிதன் எப்போதுமே இருந்தாலும் சரி, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய தந்திரங்கள் எங்க வருதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கையா இருப்பான். அது நம்ம சொல்லணும்னு சொன்னா ஒரு வார்த்தையில அவேர்னஸோட இருப்பான், முழிப்போட இருப்பான், விழிப்புணர்வோட அவன்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். எப்போதுன்னு சொன்னா இந்த விஷயத்தை உயிரோட வைக்கும் போது, இந்த ஒரு சிந்தனையில் இந்த ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, நான் சொர்க்கவாசியா நரகவாசியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போறது கிடையாது. அதுல எங்கேயாச்சும் தவறி போயிடுவோமோ, எங்கேயாவது நமக்கு சொர்க்கம் விட்டு போயிடுவோமோ, இந்த பயத்தோடு நம்ம இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது சொர்க்கத்தோடு இபாதத்தை நான் சரி, எனக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தோடு நம்ம போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு சீக்கிரமா போக முடியும். அதே மாதிரி ஷைத்தானுடைய விஷயங்களிலிருந்து நான் தப்பிக்க முடியும். ஷைத்தான் எங்க வருவான், ஷைத்தான் எங்க போவான், இணையத்தில் எங்கிட்ட வருதா, அல்லது விதாத் என்கிட்ட வருதா, அல்லது வேற எங்கேயாச்சும் சிந்தனை, வேற ரீதியான சிந்தனை என்கிட்ட வருதான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நான் பொறுத்து கொள்ள வேண்டும். அதை பார்க்க முடியும் என்னால. அதனால தான் சூரத்துல் நிஸால 116 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, வமன் யுஷ்ரிக் பில்லாஹி, அல்லாஹ்வோட யார் இணை வைக்கிறாரோ, இணை வைக்கிறது என்பது எப்படி வந்துடும் மனிதன்ட்ட, அல்லாஹ்வோட இணை வைக்கக்கூடிய விஷயம் எப்படி வரும், ஃபக்கத் வல்ல வலாலன் பஈதா, அவன் வழிகட்டில் பெரிய வழிகட்டில் போயிடுவான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்திலிருந்து நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம், முக்கியமாக 5வது விஷயம், அதுமுல் அல் ஃபஹ்மு ஸஹீஹ் லின்னுஸூஸில் குர்ஆன் வஸ்ஸுன்னah. அதாவது இதை சொல்லணும்னு சொன்னா, நமக்கு குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் எந்த சரியான சிந்தனையை, எது சரியான புரிதலை நமக்கு தருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பார்க்க வேண்டும். சரியான சிந்தனை வேணும், அதே மாதிரி சரியான புரிதல் இருக்கணும். இப்ப நான் புரிதல் மட்டும் சொல்லலை, 2 விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். சிந்தனையும் புரிதலும் 2 விதத்திலையும் நம்ம வழிகட்டு போவோம்னு சொன்னா கஷ்டம்தான். ஒரு சிந்தனை வரும், அதுல இருந்து ஒரு புரிஞ்சுக்குவான், சரியா? அதே மாதிரி ஒரு புரிதல் இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிந்தனை இருக்குதுன்னு அர்த்தம்,
சரியா? ஏதோ ஒரு சிந்தனையை பின்பற்றலாம். இதனாலதான் இஸ்லாமிய வரலாறுல நீங்க பார்க்கும்போது எத்தனையோ பிரிவுகள் வருவதற்கான மூலாதாரம் என்ன இருந்துச்சுன்னா இதுதான் இருந்துச்சு. ஒரு சிந்தனை, அதுக்கான புரிதல். அந்த புரிதல் எங்க இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வழிமுறையை அவன் சரியாக புரிந்து வைக்கவில்லை. சரியா? இப்ப முன்னாடி சொல்லும் போது இந்த விஷயத்த உங்களுக்கு அடிக்கடி போகணும், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொல்றது, அந்த காலத்துல இருக்கக்கூடிய சஹாபாக்கள், பெரும்பாலான சஹாபாக்கள் எல்லாரும் புரிந்திருக்கக்கூடிய விஷயத்தை விட்டு விட்டு ஒருத்த மட்டும் என்ன செய்வான்னு சொன்னா ஒரு புதியான ஒரு புரிதல், சிந்தனை. அந்த புரிதல் கொடுத்ததுனால ஒரு பிரிவினை. ஷைத்தான் உருவாக்கின விஷயமே இங்கதான். ஷைத்தான் நமக்குள்ளார சீக்கிரமே வந்ததுக்கான மூலாதாரம் இங்க. சரி, இப்போ நாம சிந்தனையோ அல்லது அந்த புரிதலோ ஏன் வடிகட்டுக்கு போறதுக்கான முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, அந்த மொழியோடைய புரிதலை இல்லாமல் போறது முதன்மையாக என்ன, அந்த மொழி யாருக்கு இறக்கப்பட்டது, யாருடைய நிலையில இருக்கும் போது இருந்தாங்க, அந்த மொழியை புரிந்து கொண்டவர்கள் யார்? அந்த சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அந்த மொழியில அவங்களுக்கு இறக்கப்பட்டுச்சு. அவர்கள் சரியாக அந்த மொழியில இருக்கும்போது அதை புரிந்தவர்கள். அந்த சலஃபுகள், சஹாபாக்கள் என்ற வார்த்தையை நம்ம சொல்லணும்னு சொன்னா அது காரணமே அதுதான். ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாணவர்கள் சஹாபாக்கள். அந்த மாணவர்களுடைய பாசறையில் அவங்க படிச்சவங்க எல்லாருமே அந்த மொழி என்ன சொல்லுது, எப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த நடையை அவர்கள் புரிந்திருந்தார்கள். இப்போ அரபி மொழியில ஒரே வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லணும், பல வார்த்தைகள் சொல்ல முடியும். ஒரே பொருளுக்கு பல வார்த்தைகள் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு வால் இருக்குன்னு வச்சுக்குவோம். வாளுக்கு நமக்கு எத்தனையோ வார்த்தை தமிழ்லையும் இருக்கு. அரபியில எடுத்து பார்த்தீங்கன்னா 120க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு பெயர்களும் ஒரு சில தன்மைகள் சொல்லக்கூடிய விதத்துல இருக்கும். இப்ப சிங்கம் இருக்கு, சிங்கத்துல நீங்க பார்த்து 80க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கு. அப்போ எந்த இடத்துல எதற்கான விஷயத்தை சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை யூஸ் பண்றான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னா எப்படி? அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல கஸ்வரான்னு சொல்றோம், ஃபரத் மின் கஸ்வரா, அந்த வார்த்தை புரிய வேண்டும். அந்த கொஞ்சமாக அந்த சிங்கத்தை பற்றியான ஒரு விஷயம் தோற்றம் புரிதல் இருக்கும். அப்போ இதமான ஒரு சில வார்த்தைகளுடைய புரிதல் என்பது சஹாபாக்களுடைய காலத்துல இருந்தது. உதாரணத்துக்கு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு வசனம் இறங்குது. என்ன வசனம் இறங்குது அநியாயம் சம்பந்தமாக. அப்போ உடனே சஹாபாக்கள் கேட்கிற கேள்வி, நம்மள இருக்கக்கூடிய பலமான சஹாபாக்கள் யாருதான் அநியாயம் பண்ணல, எல்லாரும் அநியாயம் பண்ணக்கூடியவர் தான் இருப்பாங்க. அப்போ எல்லாரும் நரகத்துக்கு போகக்கூடிய விதமா அமையுமான்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அந்த வழிமுறையில இருக்கக்கூடிய விஷயத்தை தெளிவுபடுத்தும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன, இங்க இருக்கக்கூடிய ருல்ம் என்ற வார்த்தைக்கு என்ன, அநியாயம் என்ற வார்த்தைக்கு ஷிர்க் என்பது விஷயம் தெளிவு கொடுக்கிறாங்க. அப்ப அநியாயம் என்ற ஒரு வாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம போராடும் போது பேசும்போது என்ன ஏற்படும் சொன்னா, எல்லாரும் பாவிகள், எல்லாரும் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு புரிதல் வந்துடும். அதனால ஒரு சிந்தனை வந்துடும். அது புரிதல்னால என்ன ஆகும், எல்லாரும் நரகத்தை போகக்கூடியவர்கள். அப்போ ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு அதன் மூலமாக எனக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்க கூடாது. எனக்கு இன்னைக்கு ஒரு குர்ஆன் வந்துருச்சு, அதுல நான் திறந்து வச்சுட்டேன், நான் படிச்சுட்டேன், எனக்கு அரபி கொஞ்சமா படிச்சுக்கிறேன், அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நானே மொழியாக்கம் பண்ணி நானே புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா பல இடத்துல எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. பல இடத்துல என்ன அல்லாஹ் சொல்றான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தெரியாது. மிகப்பெரிய ஒரு டாபிக் இது. சிம்பிளா நான் சொல்ல போறதுக்காக சொல்றேன். ஆக புரிதல் என்பதும் சிந்தனை என்பதும் என்ன இருக்குன்னா குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். இந்த தத்துவங்கள் வந்த விதமே அதுதான். ஒரு சிந்தனை கொடுப்பாங்க, அந்த சிந்தனைக்கு பின்னாடி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. தத்துவவாதிகள் மேற்கொண்டு அதிகமான ஜாஸ்தியாக இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்கள் எப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க, வாழ்க்கைக்கு நடைமுறையாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா ஆரம்பிச்சாங்க. பிற்காலத்துலதான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இஸ்லாத்தோடைய அடித்தளத்தோட இருக்கக்கூடிய அடிப்படையே தகர்க்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் சொன்னா, சஹாபாக்களையோ
அல்லது அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய தாபீன்களையோ அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய தமிழ் தாபீன்களுடைய அந்த ஃபஹம், அந்த புரிதல் என்பது அவசியம். அந்த புரிதலை எக்காரணம் கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, நெக்லெக்ட் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. நமக்கு குர்ஆன் ஹதீஸுடைய புரிதல் நமக்கு வேணும், அந்த சிந்தனை நமக்கு வேணும்னு சொன்னா அவர்களுடைய நடைமுறையை அவர்களுடைய எது புரிந்தார்களோ அதிலே நாம பார்த்து அதை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை இருக்கு. அதன் மீது செயல்படக்கூடிய விஷயம் நம்ம இருக்கு. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு வசனத்துல தெளிவாகவும் சொல்றான். எப்படின்னு சொன்னா ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி ஆமன்தும் பிஹி, ஃபஇன் ஆமனு நீங்க ஈமான் கொள்றீங்க, பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி அவர்கள் ஈமான் கொண்டு வராங்க. இப்போ நாம எல்லாம் இருக்கிறோம், நாம எல்லாம் ஈமான் கொண்டு வரோம். இப்ப யார் மாதிரி ஈமான் கொண்டு வரோம், யார் மாதிரி நம்மளுடைய ஈமான் இருக்கணும்னு சொன்னா சஹாபாக்கள் மாதிரி நமக்கு. சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டு வந்தார்களோ, ஒவ்வொரு விஷயத்துல நம்பிக்கை கொண்டார்களோ அந்த நம்பிக்கை போன்றுதான் நம்மளுடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்க நேர்வழிப்படி, இல்லைன்னு சொன்னா கிடையாது. அவர் தெளிவா இருக்கு. இதை விட தெளிவாக والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, முன்னோர்கள் அந்த இருக்கக்கூடிய முன்னோர்களை பின்பற்றணும் சொல்லி சஹாபாக்கள் இருக்கணும். சஹாபாக்கள்லயே ரெண்டு பிரிவு, அதாவது முன்னோர்கள் வந்தவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க பார்க்கணும். பின்னோர்கள், பின் சஹாபாக்கள், சிறிய சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள். இப்போ என்ன இருக்குது, என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி கிடையாது, நீ நான் பின்னாடி வந்துட்டேன் நான் சொல்றேன் அப்படி கிடையாது. கல்வி என்ற விஷயத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வேண்டியது வரும். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் வல்லதீன தபஊஹும், பின்பு அவர்களை பின்பற்றியவர்கள், பிஹ்சான் சரியான முறை. அல்லாஹ் தஆலா அவங்களை பொருந்து கொண்டார். அந்த சஹாபாக்களை அல்லாஹ்வே உத்தரவாதம் கொடுக்கிற பொருந்து கொண்டான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பேச முடியாது. அதுல எக்காரணம் கொண்டு அவர்களுடைய நம்பகத்தன்மத்திலேயோ அல்லது அவங்களுடைய நம்பிக்கையான விஷயங்கள்லையோ நம்மளுடைய அடிப்படைக்கு நம்மளுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச முடியாது. சரியா? இதை விட தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு வசனத்துல சொல்லும் போது சூரத்துன் நிசா 115 وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ ரசூலை மாறு செய்யக்கூடியவன் யார்? மின் பஅதி மா தபையன லஹுல் ஹுதா அவர்களுக்கு நேர்வழி என்னன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாச்சு. நேர்வழி இதுதான் சொல்லிட்டு அவர்களுக்கு விளக்கம் செய்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர் யார் இருக்கார்? யாரும் கொடுக்க முடியாது, யாரும் இருக்க கூடாது. அப்படி யாராவது செய்யறது தப்புதான். அடுத்தது பாருங்க, அல்லாஹ்வுடைய விஷயம் நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயம் நமக்கு தெரியும், மாறு செய்யக்கூடாது, நிச்சயமா அதுதான் ஹிதாயத். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அடுத்தது வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், முஃமின்களுடைய பாதை அல்லாத வேற பாதையில போறது. யார் செய்யறா? யார் மாறு செய்யறா? முஃமின்களுடைய பாதை இல்லாமல் வேறு பாதையை பின்பற்றுவதும் மாறு செய்வதுதான். யாருக்கு மாறு செய்வது? ஹிதாயத்துக்கு மாறு செய்வது, நேர்வழிக்கு மாறு செய்வது. நோல்லிஹி மா தவல்லா. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிதாயத்து என்ன கொடுத்தா அதன் மீது இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கானோ அதன் மீது இருக்கணும். மோமின்கள் சபீல் முஃமினீன், மோமின்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழியில் நாம் இருப்பது என்பதுதான் நமக்கான ஹிதாயத். இப்படி இல்லைன்னு சொன்னா நுவல்லிஹி மா தவல்லா, அவன் என்ன செய்வேன்? அவனை இங்கு கொண்டு போவேன், வனுஸ்லி ஜஹன்னம், நரகத்துல கொண்டு போவேன், அவன் வழி கேட்டு போயிடும், வஸவா மஸீரா. இந்த பாதை இருக்கிற மிக மோசமான பாதை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாவே என்ன சொல்லிட்டான்னு சொன்னா நீங்க அந்த ஜமாத்தை பார்க்க வேண்டும். நம்ம இதனாலதான் முன்னாடியே பார்த்தோம், என்ன ஜமாத்துடைய விஷயத்தில் இருந்து எக்காரணம் கொண்டும் எப்படி இருந்தாலும் சரி நீங்க அந்த பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை விட்டு போக முடியாது. என்ன செய்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, ஆட்சியாளர்கள் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவர்கள் கருத்து முரண்பாடு செய்வார்கள், தொழுகையிலே கூட தாமதம் தருவார்கள், முன்பின் இருக்கும் தொழுகையில கூட அவங்க உங்கள் மீது அநியாயம் செய்வாங்க, பொருளாதாரத்தை வாங்கிக்குவாங்க, உங்களை அடிப்பாங்க, சாட்டையால போட்டு உங்களை கொடுமைப்படுத்துவார்கள். அப்போ கூட நீங்க என்ன பண்ண முடியாது, அந்த ஜமாத்தை விட்டு போகக்கூடிய என்பது வரக்கூடாது.
எப்போது போகணும்னு சொல்லக்கூடிய வரம்பு என்ன சொல்றது இஸ்லாம் மார்க்கம் சொன்னா இல்ல அந்த போன குஃப்ரன் பவா. குஃப்ரன் பவா என்ன? தெளிவாக அவர்கள் குஃப்ர் செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தாலே தவிர, தெளிவாக இணை வைப்பு அவர்கள் செய்கிறார்கள் என்று ஊர்ஜிதமானால் மட்டுமே அப்பதான் நீங்க சொல்ல முடியும். அது என்ன குஃப்ர் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தெளிவான குஃப்ர், குஃப்ரன் பவாஹன், பவா ஒரு தன்மை. இது நம்ம ஏற்கனவே புரிஞ்சுட்டு வந்த விஷயங்கள். ஆக அன்புக்குரிய சோழர்களே, நம்ம சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, ஜமாஅத்து சுன்னத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அந்த சஹாபாக்கள் இல்லைன்னா சஹாபாக்களுடைய அவசியமே இல்லை. சிம்பிளா சஹாபாக்கள் தேவையா நமக்கு மார்க்கத்துக்கு புரிந்து கொள்வதற்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும்னு சொன்னா அவசியம்தான். இப்போ அதுக்கு மாறாவே நான் கேட்கிறேன், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை கொண்டு வந்துட்டான்? சும்மா ஒரு நபியை ஏற்படுத்திட்டு ஒரு குர்ஆன் வேதம் டைரக்டா எப்படி தௌராத் இன்ஜீல் இறக்கிட்டு கொடுத்துட்டானோ அப்படி விட்டுட்டு போய்க்கலாமே. அதுக்கான புரிதல், அதுக்கான விளக்கம் அல்லாஹ் தஆலா எடுக்கலாம். இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆன் சும்மா அலைனா பயானா. இதை சேர்க்கிறதும் என்னுடைய வேலை தான், அதை ஒன்று திணைத்து வைக்கிறதும் என்னுடைய வேலை தான், என்னுடைய பொறுப்பு தான் எழுதலாம். சும்மா அலைனா பயானா, அதை விளக்கி வைப்பதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு தான். அல்லாஹ் ஒரு கட்டளை கொடுத்துட்டான்னு சொல்லி அதை பாதுகாக்கிறேன், குர்ஆனை பாதுகாக்கிறேன்னு சொல்லக்கூடிய பொறுப்பு மட்டும் எடுத்துட்டா, அப்ப குர்ஆன் எழுத்தால மட்டும் இந்த காகிதத்துல தான் இருக்கக்கூடிய விதமாக ஆயிடும். அப்ப குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளோ ஒரு வசனங்களோ சில எழுத்து ரீதியாக தான் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய விதத்தை நம்ம பேசக்கூடியவர்களா மாறி போயிடுவோம். அல்லாஹ் தஆலா அதுக்கு புரிதல் என்ன இருக்கோ அதையும் பாதுகாக்கக்கூடிய நபராக இருக்கான் அல்லாஹ். அப்பதான் இஸ்லாத்தை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய நபரா இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன ஆயிரும், இஸ்லாத்தை முழுமையாக பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் எடுக்கல, அல்லாஹ் கிட்ட இல்லை. அல்லாஹ் செய்வோம் என்ன, இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பொறுப்பெடுத்திருக்கான்னு சொல்லக்கூடிய விதமாக மாறிடும். ஆக அன்புக்குரிய சொல்றே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனையும் இறக்கினான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையும் இறக்கியிருக்கான். அவர்கள் மூலமா நமக்கு சுன்னத்தான விஷயங்கள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஒரு புரிதல், இஸ்லாமிய புரிதலையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கையில பத்திரமாக பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்திருக்கான். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. இதுல நான் நம்பிக்கை கொள்ளாமல் என்கிட்ட அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கும் போது குர்ஆனையும் ஹதீஸும் மட்டும்தான் சேர்த்திருக்கான், அதோடைய உண்மையான புரிதல் என்று கொண்டு வந்து சேர்க்கலன்னு சொல்லி நான் நம்புறேன் சொன்னா, இஸ்லாத்தின் மீதோ அல்லது அல்லாஹ் மீது நான் பழி சுமத்துறேன், அவதூறு சொல்றேன், அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குறை உள்ளதாக நான் கருதுன்னு அர்த்தம், அல்லது அல்லாஹ்வை குறை உள்ளதாக நான் கருதுன்னு அர்த்தம். இது மிகப்பெரிய வழிகேட்டுக்கு கொண்டு போகக்கூடியது. ஆக அன்புக்குரிய சொல்றே, இதுதான் நம்ம இஸ்லாத்துல ஆரம்பத்துல இருந்து வரக்கூடிய பிரிவுகளிலிருந்து வரக்கூடிய விஷயம். 5வது விஷயம் முடிஞ்சிருச்சு. 6வது, சில காலத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா, தவறான இருக்கக்கூடிய கூற்றுகளையும் தவறான விஷயங்களையும் பின்பற்ற ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா, நம்பிக்கை கொள்ளக்கூடிய விதம் எது இருக்குன்னு சொன்னா, உண்மையாக எது இருக்கிறதோ அதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பொய்யான விஷயம் என்ன இருக்கோ அல்லது பலகீனமான விஷயங்கள் என்ன இருக்கோ அதுல இருந்து கதைகள், இட்டு கதைகள், இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல எக்காரணம் கொண்டு வழி கிடையாது. அதுக்கு எதுவுமே கிடையாது. சிந்தனைகள் வரும், நமக்கான மனத்தோன்றல்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் எதுவுமே இஸ்லாம் வழி கொடுக்கவில்லை. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான் சூரத்துல் ஆல் இம்ரான்ல இருக்கக்கூடிய 24வது வசனம், வகர்ரஹும் ஃபீ தீனிஹிம் மா கானூ யஃப்தரூன். மார்க்கத்துல அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சுன்னா, மார்க்கத்துல ஒஃபீ தீனிஹிம் வகர்ரஹும் ஃபீ தீனிஹிம்னா அவங்களுடைய மார்க்கத்துல ஒரு விதமான சிந்தனை கொடுத்துட்டு அவங்களுக்கு மாயையில உருவாக்கியாச்சு. ஒரு சிந்தனை கொடுத்துட்டு அவங்க மாயையில போயிட்டாங்க. மாயினா என்ன, அவனுக்கே தெரியாது எது உண்மை, எது சத்தியம், எது சத்தியம், எது அசத்தியம்னு சொல்லி அவனுக்கே புரியாம ஒரு குழப்பத்துல போய் உட்கார்றக்கூடியதுதான் மாயை. அவங்களுக்கே மூடல போய் உட்கார்ந்துட்டான். மாக்காரும் எஃப்தரும், அவங்க எதெல்லாம் இட்டு கட்டி இருந்தார்கள் அதெல்லாம் விஷயங்கள். அப்போ அவர்களா இட்டு கட்டி அவர்களா ஒவ்வொரு விஷயமும் வரும்போது இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, அது ஊர்ஜிதம் படுத்த வேண்டும், அது ஊர்ஜிதம் வேணும். அது யார் இருந்தாலும் சரி, யார் வந்தோம்னா இது ஊர்ஜிதம், இது எங்கிருந்து சொல்றீங்க, எப்படி இருக்கு, எந்த ஹதீஸ்ல இருந்து சொல்றீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்ப்பது கேட்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கு மீது இருக்கக்கூடிய கடமை. அப்போதான் இஸ்லாத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னா,
ஒரு நபர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆதாரம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஆதாரம் தரணும். ஆதாரம் தராம பேசுறது என்பது ஷைத்தானுடைய வழிமுறை. ஷைத்தான் மாயையிலேயே உருவாக்கி, முன்னாடி ஆரம்பத்திலேயே நான் பேசும்போது என்ன சொன்னேன்னா, வாயுடைய ஜானங்களை அல்லது வார்த்தைகளுடைய ஜானங்களை எடுத்து வச்சுட்டு ஷைத்தான் நல்ல கருத்தாக கொண்டு வருவான். அதுக்கு ஏதாவது அடிப்படை சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டான். ஒண்ணுமே இருக்காது, பின்புலம் ஒண்ணுமே இருக்காது, ஒரு விஷயத்தையும் நிலைக்காது. ஆனா ஷைத்தானுடைய ரூபம் என்னன்னு சொன்னா, இப்படிதான் நமக்கு மத்தியில கொண்டு வந்து நிலைக்கக்கூடியது. ஷைத்தானுடைய அந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு நம்ம தான் சொல்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கதையில அந்த விஷயத்துல பார்க்கும்போது, சம்பவத்துல பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக என்ன இருக்கு, ஷஜரத்துல் குல்த் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஸுக்ருஃபுல் கௌல், அல்லாஹ் அந்த வார்த்தைகளை அழகுபடுத்தி காமிக்கிறான். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம வந்து தஃசீல்ல படிச்சிருக்கோம் விரிவாகவே. இப்போ ஷைத்தான் அப்படி எல்லாம் கொண்டு வந்து நமக்கு வைக்கதான் செய்வான், ப்ராஜெக்ட் பண்ணுவான், நமக்கு அப்படியே சொல்லுவான். நீங்க ஒண்ணுமே, நம்மளுடைய கருத்துக்கள் இருக்கக்கூடிய உண்மையான கருத்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி காமிப்பான். ஆனா முக்கியமாக நம்ம எதை பார்த்து கொள்ள வேண்டும் சொன்னா, ஆதாரம் எங்க, இந்த விஷயத்திலே அதிகமாக கவனம் கொடுக்காதனாலதான் இஸ்லாமியர்கள் மத்தியில் அதிகமான பிரிவினைகள் போறதுக்கும் காரணம். அடுத்ததான 7வது விஷயம், இது எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு நபர் மீது நல்லெண்ணம் கொண்டு வைப்பது என்பது உண்மையான நல்ல விஷயம். நல்ல விஷயம், எல்லாரும் மீது நல்லெண்ணம் கொண்டு இருக்க வேண்டும், நல்ல விஷயம். ஆனா நல்லெண்ணம் என்பது எது இல்லை, எனக்கு தோன்றிய விஷயம் எல்லாம் கிடையாது. சரியா? அதனால்தான் சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொன்னான், கஸீரு இன்ன பஅத ஸன்னி இஸ்மு, சில எண்ணங்கள் இருக்கு, சில எண்ணங்கள் அது என்ன செய்யணும்னு சொன்னா பாவமா இருக்காது, அது பாவம். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு வரக்கூடாது. அப்போ எண்ணங்கள் எதெல்லாம் வருகிறதோ அது எல்லாம் நல்லது என்று நினைக்க கூடாது. அது அதே மாதிரி மன இச்சைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பது, அலசுவது நம்ம மேல கடமை. மன இச்சை இருந்தாலும் சரி, எண்ணங்கள் இருந்தாலும் சரி, எது இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதை பின்பற்றுவதற்கு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்லெண்ணம் என்பது குர்ஆன் ஹதீஸோட ஒட்டு போகக்கூடியது இருக்குது. நமக்கு தோன்ற விஷயம் குர்ஆன் ஹதீஸோட இருக்கக்கூடிய விஷயம் இருக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்லைன்னு சொன்னா அப்பவே அதை விட்டுறணும். இது ஷைத்தான் தரப்புறதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள். இதனால தான் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை பின்பற்றணும் எதை பின்பற்றணும் வரையறை கொடுத்துருக்கு. சூரத்துல் நஜ்ம்ல இருக்கக்கூடிய வமா லஹும் பிஹி மின் இல்மின், அவங்க ஏன் வந்து ஒரு கல்வி மீது இருக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு கல்வி மேல இருக்கணும். கல்வினா அதுதான், எண்ணங்களை தோன்றது எல்லாமே, சிந்தனைக்கு வர்றது எல்லாமே, கருத்துக்கள் எல்லாமே வந்து கல்வி கிடையாது. அப்போ கல்வி எதுன்னு சொல்லிக்கணும், எத்தனையோட இல்லவர் பெரும்பாலும் கல்வின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது இல்லை, அவங்க பின்பற்றுறதுல இருக்கக்கூடியது எல்லாம்னு சொன்னா அவங்க எண்ணங்களை தான் பின்பற்றுறாங்க. சிந்தனை சில இருக்கக்கூடிய சிந்தனைகளை தான். இந்த எண்ணங்கள் இருக்கு தெரியுமா, எக்கார கொண்டும் எக்குன்னு இந்த உண்மையான விஷயத்துல கொஞ்சம் கூட பயன் தராது, கொஞ்சம் கூட வந்து உண்மையான விஷயத்தில் பயன் தராது. அப்போ எண்ணங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அது உண்மையோடு போகக்கூடிய இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கருதுவது பார்ப்பது என்பது நம்ம மேல கடமை. அதுல இன்னொன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலாதத்தபில் ஹவா, நம்மளுடைய மனைச்சையை வந்து நீங்க பின்பற்றாத, உன்னுடைய மனைச்சையை நீ பின்பற்றாத, அன் சபீலில்லாஹ். அந்த மனைச்சை என்ன செய்யும்னு சொன்னா உனக்கு அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து வழிகட்டு விட்டுரும். அல்லாஹ்வுடைய பாதை என்ன இருக்கோ, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்திற்கோ அதை வெளியெடுக்க வைக்கும். இதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆனுடைய விஷயம் என்ன, ஹதீஸோடைய விஷயம் என்ன, அந்த ஆதாரங்கள் எதை பேசுகிறதோ அதை நீங்க பேசுங்க, எது சொல்லுதோ அதை சொல்லுங்க, எது இருக்குதுன்னு சொல்றோ அதை இருக்குதுன்னு சொல்லுங்க, எது இல்லைன்னு சொல்லுதோ அது இல்லைன்னு சொல்லுங்க. குர்ஆன் எந்த வரைமுறையில இருக்க சொல்லுதோ அந்த வரைமுறையிலேயே நாம் இருந்து கொள்வது. இதனால தான் நான் வந்து சுன்னத் சம்பந்தமா பேசும்போது சொன்னேன், நஹ்னு நதூரு மஅ சுன்னத்தி ஹைசு தாரத், நம்ம சுன்னத்தோட எங்கெல்லாம் சுத்துவோமோ, சுன்னத் எங்கெல்லாம் சுத்துவோ அங்கெல்லாம் சுத்துவோம்.
புரியுதா? சுன்னத்து இங்கெல்லாம் போயிருக்கு பேசியிருக்குன்னு சொன்னா அங்கெல்லாம் நம்ம பேசுவோம். இங்க சுன்னத்து பேசலன்னு சொன்னா நம்ம பேச மாட்டோம். மார்க்கம் எதை பேசுகிறதோ அதை பத்தி பேசுவோம், எதை பேசவில்லையோ அதை பேச மாட்டோம். இந்த வழிமுறையில இருக்கு. நான் எதெல்லாம் பேசலையோ அதெல்லாம் நான் பேசுவேன். எனக்கு மார்க்கத்துடைய ஒட்டு இருக்கு, அதுல அளவுகள் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் புதுசா யோசிக்கிறேன்னு சொன்னா அது வழி. அதுதான் சிந்தனை. என்னன்னு சொன்னா மார்க்கம் எக்காரணம் கொண்டு நமக்கு என்ன வழி கொடுக்காமல் இல்லை. இன்னைக்கு இல்லை, எக்காரணம் கொண்டு இருந்தாலும் சரி மறுமை நாளுக்கு வரக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு என்ன சொல்லிச்சு, வழி தவற வைக்கக்கூடிய விஷயம் என்ன அல்லது வழி எது இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவு கொடுத்துருச்சு. அந்த காலத்துக்கு தான் அது பொருந்தும், இந்த காலத்துக்கு அது பொருந்த. அது நவீன காலமா மாறி போயிடுச்சு, நவீன விஷயங்கள் வந்தாச்சு. அன்னைக்கு இருந்த சூழல் வேற, இன்னைக்கு இருந்த சூழல் வேற. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா மார்க்கத்தை நிலை பெற வைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறாம ஏற்படுத்தாமல் மார்க்கத்தை நிலை பெற வைக்காமல் சாத்தியக்கூறு ஏற்படுத்தணும். அதை நிலை வைக்க பெறாமல் நம்ம என்ன சொன்னோம், அதை எப்படி நிலை வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய சாத்தியக்கூறு பார்த்துட்டோம். புரியுதா? மார்க்கத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளை நாம செய்ய வேண்டும். சிம்பிளா சொல்ல போறோம்னா, ஆனா மார்க்கத்தை செயல்படுத்த கூடாது என்பதற்காக எல்லா முயற்சியும் நம்ம இன்னைக்கு செய்யறோம். இதுதான் என்ன சைத்தான் கொண்டாடுனா புதிய சிந்தனை, புதிய நிலைப்பாடு, புதிய விதம் மாறி போயிடுச்சு. உலகத்துடைய காரியம், உலகத்துடைய விஷயம் மாறி போனாலும் உலகத்துடைய அந்த அட்மாஸ்பியர் மாறி போயிருக்கு, கலாச்சாரத்துடைய மக்களுடைய தேவை எத்தனை மாறி போனாலும் மார்க்கம் என்பது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள் வரைக்கும் கொடுத்தது. வெறும் நபிக்கோ அல்லது சஹாபாக்களுடைய காலத்துக்கு அதுக்கு பிறகு இருக்கிற காலத்துக்கு வரைக்கும் இல்லை. இந்த 40 வருஷம் மட்டும்தான் இந்த உலகமுடைய மாற்றமே வேற விதமா இருக்கு. அந்த அந்த காலத்து மாற்றமே மார்க்கம் மாறி போச்சு. மார்க்கத்தை புதுமைப்படுத்தணும், மார்க்கத்தை புதுசா சொல்ற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு சொல்றவங்க என்ன சொல்லணும்னா, எப்போது வரைக்கும் நீங்க இந்த வசனத்தை இந்த ஹதீஸை தான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, புதுசா சொல்லி கொடுங்க, இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய நபர்கள்லாம் நம்ம மாறிடுறோம். இப்போ வந்தாலும் ஒரு முறை எனக்கு ஞாபகம் வருது, மன்னிக்கணும், அந்த விஷயத்தை சொல்லிடுவோம். ஒரு முறை நமக்கு முஹம்மது பின் அப்துல் வஹாப் சொல்லக்கூடிய ஷேக், அவர் தெரியும், சவுதியில் தௌஹீத் வந்திருக்கும் மூலாதாரம் தாவா இருக்கிறதுக்கான அங்கே சவுதி நிறுவப்பட்டதுக்கான ஷாஃபைசலோடு சேர்ந்து அவர் போராடிய ஒரு பெரிய தாவை இந்த இஸ்லாம், ஷேக்குல் இஸ்லாம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர்களுடைய மாணவர்களுக்கு கிதாப் தௌஹீதோடைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார், நடத்திக்கிட்டே இருப்பார். அவருடைய வேலையே அதுதான். தௌஹீத் சம்பந்தமாக எல்லா இடத்துலையும் போவார், பயான் கொடுப்பார். மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முறை என்னாச்சுன்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, ஷேக் நீங்கள் என்ன செய்றீங்க, வெறும் தௌஹீத் பற்றியே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, தௌஹீதுன்னு சொல்லிட்டு தௌஹீத் பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க, வேற பற்றி ஏதாவது படிப்போமே, நமக்கு குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயம் வேற ஏதாவது சொல்லணும், மற்ற உலகத்தை பற்றி எல்லாம் பேசலாம், அவங்க ஹதீஸில் இருக்க அதெல்லாம் சொல்லுங்க. இமாம் ரஹிமஹுல்லாஹ் ஒன்றும் சொல்லலை. உடனே கேட்டாங்க, அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை செய்ய வராங்க, புதிதாக வீடு கட்டியிருந்தாங்க, அதுக்காக ஒரு ஆடு அறுத்து பலியிட கொடுக்க போகிறாங்க. உடனே இது தப்பான காரியம், மாணவர்களே தப்பான காரியம் எங்கே செய்கிறாங்க சொல்லுங்கள், நாங்கள் அவங்க தடுக்கணும், இதெல்லாம் அவங்க மத்தியில் பேச ஆரம்பிச்சாச்சு. இப்போ உடனே சொன்னாங்க, இல்லை அந்த இடத்துல வேற ஒரு சம்பவம் நடந்தது, அது என்னன்னு சொன்னால் ஒரு விபச்சாரானவருடைய ஒரு தப்பான விஷயம் நடந்தாச்சு, இப்படி சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ உடனே இப்படி அநியாயமா, அப்படி மாணவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அநியாயமா, இப்படிப்பட்ட பாவமா நம்மளுடைய சமூகத்திலேயா, நம்மளுடைய இருக்கக்கூடிய காலத்திலேயா, நம்மளுடைய இடத்துலையா சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அந்த மாணவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல அதாவது இணை வைத்த அந்த அடுத்து பலியிட்ட விஷயம் சாதாரணமாகவும் பாவம் இந்த இருக்கக்கூடிய பாவம் தான், இந்த பெரிய பாவம் என்பது அதை விட பெரிய பாவமாகவும் கருதி அவங்க பேசக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். அப்போ இமாம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் தௌஹீத், இதுதான் தௌஹீத். தௌஹீதை புரிந்து கொண்டிருந்தக்கூடிய நிலைமை நமக்கு இன்னைக்கு போயிடுச்சு. என்ன உண்மையான விஷயம் சொன்னா தௌஹீதை நம்ம அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இணை வைப்போட நீங்க மறந்துட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான்.
அதே பாவத்தோடு மன்னிக்கிறீங்க, பெரிய பாவமா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனா இருக்க, மன்னிக்கணும்னு நினைச்சா மன்னிச்சிருவான். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கக்கூடியது. அப்போ விபச்சாரம் என்பது எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய விஷயம். அவன் விபச்சாரத்தோட செய்து தோபை செய்யாமலே மன்னிச்சிட்டான்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்கணும்னு நினைச்சா மன்னிச்சிருவான். ஆனா இணை வைப்ப நிச்சயமாக மன்னிப்பே கிடையாது. அது தோபா செய்வது என்பது அவசியம் என்ற விஷயத்தை சொன்ன பிறகுதான் தௌஹீதுடைய விஷயம் இத்தனை அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அடிக்கடி படித்த மாணவர்களை புரிந்து கொண்டார்கள். அத்தனை அளவுக்கு இது சாதாரணமா இன்னைக்கு நமக்கு நிலைமைகளை மாற, உலகத்துடைய நிலைமைகளை பார்த்து நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய விஷயங்கள், தாவா பணிகளுடைய வேலைகள் எல்லாமே நம்ம அப்படி ஒரு விஷயமா அமைச்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நம்மளை காப்பாற்றிக் கொள்வானாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம குர்ஆன் ஹதீஸை வாங்குவது இருந்தாலும் சரி, கொடுப்பது இருந்தாலும் சரி, பேசுவதாக இருந்தாலும் சரி, நமக்கு எண்ணத்துக்கு போல தோன்ற விதத்தில் நம்ம பண்ணாமல், நமக்கு மனைச்சைக்கு போன்ற செயல் செய்யாமல் உறுதியான விஷயத்தையும் நிலை பெற்று இருக்கக்கூடிய விஷயத்தோடு நாம் இருக்கணும். 8வதான விஷயம் என்னன்னு சொன்னால், மார்க்கத்தில் பிடிவாத தன்மை இருக்கக்கூடாது. பிடிவாதம் என்பது மார்க்கத்தில் கிடையாது. ஒன்று. 2வது முக்கியமானது சொன்னால், மார்க்கத்தில் கஷ்டப்படுத்தி கொள்வது, தன்னையை வற்புறுத்தி கொள்வது என்பது கிடையாது. 3வது, மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை மிகைத்து போவது கிடையாது. மிகைத்து போவது ஒழு என்பது, மிகைத்து செய்வது என்பது, மிகைப்படுத்தி சொல்வது என்பது கிடையாது. அதே மாதிரி மார்க்கத்தில் குறைத்து கொள்வதும் என்பது கிடையாது. இஃப்ராத்ன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை அந்த விஷயத்துல இருந்து கீழ் தள்ளுவதும் என்பது கிடையாது. ஆக இந்த விஷயத்திலிருந்து நம்மளுடைய மார்க்கம் என்பது சிம்பிளா சொல்ல போகணும்னு சொன்னா நடுநிலையான மார்க்கம். மார்க்கம் என்பது நம்மளுடைய எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவு கொடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா நடுநிலையான மார்க்கம். நமக்கு ஒரு விஷயத்துல மேலவும் கிடையாது, உணவும் கிடையாது, இஃப்ராத்தும் கிடையாது. ஒரு விஷயத்தை மிகைப்படுத்துறதும் கிடையாது, அதை மிகைப்படுத்தாமல் அதிலிருந்து கீழே குறைத்து விடுவதும் கிடையாது நம்மகிட்ட. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு அல்லாஹ் சுதந்திரமா செய்ய விட்டுருக்கா, நமக்கு அதுல நம்ம கஷ்டப்படுத்தி செய்யணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம வைக்கல. நமக்கு நாமளே வற்புறுத்தியும் செய்யணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. அதனாலதான் மார்க்கத்துல இது எல்லாத்தையும், இந்த 4 விஷயத்தையும் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் வெளியெடுக்க போயிட்டாங்க, பிரிவினைக்கு போயிட்டாங்க. குரு என்பது, அதாவது மார்க்கத்துல நல்ல நல்ல நபர்களை அவர்களுடைய தரத்திலிருந்து சற்று அதிகப்படுத்துறதுனால என்ன ஆயிடுச்சு, அல்ல குரு ஃபி ஸாலிஹீன், நல்ல அடியார்கள் விஷயத்துல மிகைப்படுத்துதல் என்பது ஆரம்பிச்சாச்சு. அதன் மூலமாக இணை வைத்தலோ அல்லது பிதஅத்தோ என்பது நமக்குள்ளார வந்துருச்சு. ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அதுக்கான தகுதி என்ன இருக்கோ அதை கொடுப்பது, அதுக்கான உரிமையை தருவது தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை. அதுக்கான நிலை என்ன இருக்கோ அதை கொடுத்துரும். ஆனா அதை விட்டு நான் அதை உயர்த்தவும் பார்ப்பேன் அல்லது அதை குறைக்கவும் பார்ப்பேன்னு சொன்னா இஸ்லாத்தில் கிடையாது. நடுநிலையான மார்க்கம் இஸ்லாம். ஃபஸ்தகீம் கமா உமிர்த், எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு நிலை பெற்று இருப்பதுதான் நம் மீது கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹூத்ல 112வது வசனத்துல சொல்றான், ஃபஸ்தகீம் கமா உமிர்த், உனக்கு எவ்வாறு கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு நீ நிலை பெற்று இரு. வமன் தாப மஅக, அதே மாதிரி யார் தோவல்லாம் செய்யணும் அவனும் அப்படியே இருக்கணும். இஸ்லாத்தை மற்ற மதங்களை விட்டு மற்ற விஷயங்களை விட்டு யாரெல்லாம் தோவா செய்து வராரோ அவரும் இஸ்லாத்தில் நிலை பெற்று இருக்கணும்னு சொன்னா இதே மாதிரி தான் இருக்கணும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, வரம் மீறக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் வரம் மீறுறது என்பது நமக்கு கூடியது. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஈயாக்கும் அல்குலூ, நீங்க வரம் மீறுறதுல இருந்து மிகைப்படுத்தி செய்யறதுல இருந்து இஸ்லாத்துல செய்யறது நீங்க தப்பிச்சிருங்க, ரொம்பவே பாதுகாப்பா இருங்க. فإنما أهلك من كان قبلكم, நமக்கு முந்தைய இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் யார் இருந்தாலும் சரி, எந்த சமூகம் இருந்தாலும் சரி, அவர்கள் வழிகிட்டு போவதற்கும் அவர்கள் இல்லாமல் போவதற்கும், சரியா, அழிந்து போவதற்கான மூலாதாரம் எதுவாக இருந்ததுன்னு சொன்னா அல் குலூ ஃபித்தீன், மார்க்கத்தில் மிகைப்படுத்துதல்.
மார்க்கத்தில் அதிகப்படுத்திக் கொள்வது, வரம் மீறி செய்து கொள்வது தான் அவர்கள் மத்தியில் இருந்ததுக்கான காரணம். இது 8வது. 9வது விஷயம் என்னன்னு சொன்னா அவ்வுல் பகி ஃபி சூரல் பகி. அதாவது வந்து என்ன சொல்லுவான்னு சொன்னா அநியாயம் என்ற விஷயத்திலையும் அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதுல இருந்து நான் முகத்தை திருப்பி போயிடுவேன், அந்த ஜமாத்தை விட்டு போயிடுவேன், வெளியே போயிடுவேன். இந்த விஷயம் என்பது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அநியாயமோ அல்லது ஒரு விஷயத்தை விட்டு போயிடுறதோ முரண்பட்டு போயிடுறதோ என்பது நம்மகிட்ட இருக்கக்கூடாத ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம கிட்ட வருதுன்னு சொன்னா நம்ம எதை செய்வதிலிருந்து தவறி போயிடுவோம்னு சொன்னா நேர்மை என்ற விஷயம் நம்ம கிட்ட இருந்து போயிடும். நேர்மை அல்லது நீதி மீது இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த விஷயம் நமக்கு இருக்கணும்னு சொல்லும் போதுதான் அந்த விஷயம் பாதுகாக்கும். இந்த விஷயத்திலிருந்து நம்ம தவறும் போது நமக்கு என்ன இருக்கும்னு சொன்னா என்ன நம்மளுடைய உள்ளங்களோ ஷைத்தானுடைய விஷயம்னா அசதியத். அதாவது ஒரு கருத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கருத்து தான் சொல்லி உயர்ந்து அல்லது நம்மளுடைய ஏக்கம் தான், நம்மளுடைய மார்க்கம் தான், நம்மளுடைய விஷயம் தான், நம்மளுடைய சிந்தனை தான், நம்மளுடைய எல்லாத்துலேயும் வந்து அதே விஷயத்துல பிடிவாத தன்மையோட இருந்து கொள்ளக்கூடிய நிலைமை நமக்குள்ளார அந்த குணம் நமக்கு வந்துடும். அசதியத்துன்னு சொல்லுவோம். அதை நம்மளுடைய காரியங்களுக்கு நம்மளுடைய சிந்தனைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் தரப்பட ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய சிந்தனைக்கு மாற்றமாக எது இருந்தாலும் சரி அதுக்கான வேற நிலைப்பாடு சொல்ல ஆரம்பிப்போம். பிற்காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எத்தனையோ ஃபிர்கைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவர்களுடைய கருத்துக்களை உயர்த்தி வச்சுக்கிட்டு மற்றவங்களை எல்லாத்தையும் காஃபின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அத்தனை பேர் உயிரோடு இருக்கும் போதே ஹவாரிஜிகள் என்ன சொன்னாங்க, 700க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. உடனே ஹவாரிஜிகள் வெளியே வந்து அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கு முரண்பட்டதுனால சஹாபாக்களே காஃபீர் என்று சொன்னவர்கள். இந்த விஷயத்துல தான் அந்த கருத்து தான் உயர்ந்தது, அந்த விஷயம்தான். என் கருத்துல நீ இல்லைன்னு சொன்னா வேற யார் இல்லையோ அவன் எல்லாம் வந்து நிலைப்பாடு வேற. இந்த விஷயத்துல நான் சொல்லும் போது பெரிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் ஏற்படும். கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் என்று நபிக்கு தான், ரசூலுக்கு தான். அதை கண்மூடித்தனமாக பின்பற்றுறது என்பது இதனால நான் என்ன செய்வேன், என்ன ஆரம்பிப்பேன், என்ன செயல்பாடு நடக்க ஆரம்பிச்சுன்னா பெருமை கொள்ள ஆரம்பிப்பேன். மற்றவர்களை இழிவாக பார்க்க ஆரம்பிப்பேன். உண்மை பேசக்கூடிய நபர்களை இழிவாக கருத ஆரம்பிப்பேன். அவர்களை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிப்பேன். மற்றவர்களுடைய கருத்தை மதிக்காமல் அவர்களுடைய கருத்தை வந்து அற்புதமாக கருதுவேன். அவர்கள் பத்தி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். தரகுறையா பேச ஆரம்பிச்சிருவேன். இதெல்லாம் உண்மையாக அதுக்கும் மேலாக என்னன்னு சொல்லணும்னு சொன்னா உலமாக்கள் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த உலமாக்களோட நம்ம கூட இருக்கணும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து முரண்பட்டு போயிடும். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷூரால இருக்கக்கூடிய ஷூரா 14வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா தஃபர்ரகு இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம் பக்யன் பைனஹும். சரியா, இல்ம் வந்த பிறகுதான் அவர்கள் முரண்பட்டு போனார்கள். அவர்கள் வேற விஷயத்துக்கு போனாங்க. கடைசியாக 10வது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா குஃபார்களை பின்பற்றுவது, முனாஃபிகளை பின்பற்றுவது, அநியாயக்காரர்களை பின்பற்றுவது, ஃபாசிகள் பாவம் செய்யக்கூடிய நபர்களை பின்பற்றுவது, காஃபிர்கள் முனாஃபிகள் அவங்க அந்த நபர்களை பின்பற்றுவது என்பது அவங்க கூட தொடர்பு வைத்துக் கொள்வது, அவங்களை நேசிப்பது, அவர்களுடைய சிந்தனையை பார்ப்பது, அவர்களுடைய அந்த காரியங்களை மிகைத்து பேசுவது என்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட்டு போய்விடும். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சூரத்துல் ஆல் இம்ரான்ல இருக்கக்கூடிய வசனம் 149வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் துதியூல் லதீன கஃபரூ يردوكم على آقابكم فتنقلبوا خاسرين. நீங்கள் காஃபிர்களோடு யார் எல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் வந்து பின்பற்ற போறீங்கன்னா மோமின்களே, நீங்கள் காஃபிரோட சேர்ந்து நீங்கள் பின்பற்ற போறீங்க, அவங்கள வந்து தொடர்ச்சியாக போறீங்க, அவங்களுடைய அடிச்சோறுகளை நீங்கள் பார்க்க போறீங்க, அவங்களுடைய விஷயத்தில் போறீங்கன்னா உங்கள் மீது நஷ்டவாளியாக நீங்கள் இருப்பீர்கள். வேற ஒரு வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹூத்ல 113வது வசனத்திலையும் சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலமு
அநியாயம் செய்து விட்டார்கள், பத்தமசக்கூனா அவர்களுக்கு நரகம் பிடித்து கொள்ளும். ஆக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 10 காரணங்கள் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. 10 விஷயங்கள் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 10 விஷயத்தில் இருந்து நாம் கொஞ்சம் கூட அந்த கவன சிதறல் இது ஏதாவது ஏற்படுதுன்னு சொன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரிவினைக்குள்ளார போய் மாட்டிடுவோம் அல்லது வழிகட்டில் போய் மாட்டிடுவோம். இது ஏன் இந்த 10 விஷயத்தையும் நம்ம மேற்கொண்டு காமிக்கிறோம், பேசணும்னு சொன்னால் இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே பிரிவினைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக இமாம் அவர்கள் சொன்ன விஷயங்கள். சரியா? அதோடைய ஒரு சில விஷயங்கள் தான் அவர் ஹதீஸ்களாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக அந்த சஹாபாக்களுடைய கூற்றுகளாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன். நான் அதை வரிசைப்படுத்தி முகைப்படுத்தி உங்கள்கிட்ட ஒரு 10 காரணங்களாக இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு தொகுத்து சொல்லியிருக்கேன். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துறதுக்கான தௌஃபீக் தரும். சரியா? டீ குடிச்சுக்கோங்க, நம்ம அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பேசுவோம்.